இன்றைக்கி தேர்ட் ப்ரோமோ டாஸ்க் இப்போ லைவில் வந்துடுச்சு. அதில் வந்து சௌந்தர்யா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது இவனை நம்பி எதுவுமே சொல்ல முடியாது, அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு சௌந்தர்யா வந்து சாச்சனாவை சூஸ் பண்ணுறாங்க. சாச்சனாவை சூஸ் பண்ணிவிட்டு சாச்சனாவை நம்பி நம்ம எதாவது சொன்னால் அவள் தான் எல்லா இடத்துலையும் இருப்பாள்ல, பாய்ஸ் டீமில் கேர்ள்ஸ் டீமில் அவள் யாருக்கிட்டேலாம் பேசுகிறாளோ எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிடுவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு முத்து ஒரு பாயிண்ட் சொன்னால், விஜய் விஷால் ஒரு பாயிண்ட் சொன்னால் அதை வந்து இங்கே சொல்லுவாள். ஒரு கேங் முழுசாக சொல்லாட்டி கூட அட்லீஸ்ட் இந்த கேங்லேருந்து ஒரு ஆள்கிட்ட சொல்லிடுவா. ஸோ அந்த நியூஸ் எல்லா இடத்துலையும் பரப்பிடுவா. இவளை நம்பி ஒரு நியூஸ் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு முத்து காமெடி எடுத்துகிட்ருக்காரு. சாச்சனாக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதையாவது கேட்டு முத்து பொழைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா முத்து இப்போ பெரிய கான்ஃபிடென்ஷியல் அமெரிக்கன் எக்கனாமிக்ஸ் ஒன்றும் அவர் இங்கே உட்காந்து சொல்லலை, பிரச்சனை இல்லை. இப்போ அதை போய்ட்டு சொல்ல உடனே நியூஸ் பரவிடுதுன்னு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் சாச்சனா கிடையாதுங்கிறத சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்துட்டு முத்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்ட மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இந்த பாயிண்ட் அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவருக்கு நல்லது. அண்ட் ஆல்சோ பிபி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்லி முடிச்சப்பறம் கடைசியாக 3 பேப்பர் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ அந்த 3 பேப்பர் எக்ஸ்ட்ரா இருந்தப்போ நல்ல தைரியமான ஆட்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. அப்போ யாருமே கேட்காம அப்படியே எல்லாரும் நான் சொல்கிறாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து சௌந்தர்யா, ஜாக்லின் அண்ட் அன்ஷிதாவை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ முத்து அதை ஒரு ஹிண்ட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் சேஃப் பிளே எதுவுமே விளையாடாமல் டேரெக்டாக ஓப்பனாக தான் அடிக்கிறாரு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பாயே அடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து டக்குன்னு நெத்தியடியே அடிக்கிறதா இருந்தால் பிக் பாஸ் வந்து முத்துவை சூஸ் பண்ணியிருப்பார். பட் முத்துவை விட்டுட்டு இவங்க 3 கேர்ள்ஸை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதையும் ஒரு ஹிண்ட்டாக முத்து எடுத்துக்கிட்டால் முத்தோட கேம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சௌந்தர்யா சொன்ன ஹிண்ட்டை முத்து எடுத்துப்பாரா இல்லை எடுத்துக்காமல் லைட் நோட்டில் விட்டுருவாரான்னு என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.